1 2 3 எஸ் ஸ்டார்ட். ஸோ இந்த மேக்கப் லுக்கை தான் இன்றைக்கி எப்படி பண்ணியிருக்கேங்கிறத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோடய மேக்கப்பை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நான் பாபி ப்ரௌனுக்குள்ளே இருக்க மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது வந்து உங்கள் ஸ்கின் ட்ரையாக இருக்குன்னா இந்த மாய்ஸ்சரைசர் க்ரீம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் எக்ஸ்ட்ரீம் உங்கள் ஸ்கின்னை நல்ல மாய்ஸ்சராக ஹைட்ரேஷனாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நல்லாவே வந்து நம்ம ப்ரெப்பிங் ஸ்கின் கேர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப்பாக வந்து ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் ஃபார் எவர். ஸோ இது வந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் பாரிஸ் அல்ட்ரா ஹெச்டி ஃபவுண்டேஷன். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் எப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு வந்து இன்விசிபிளாக இருக்கும். ஸோ ரொம்ப நேச்சுரலாக இருக்கும். அண்ட் மீடியம் டு ஹை கவரேஜ் ஃபவுண்டேஷன். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் மேக்கப் வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னோடய ஷேடு வந்து பார்த்தீங்கன்னா Y305. ஸோ இந்த ஷேடு தான் நான் என்னோடய ஃபேஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அது நல்லாவே என்ன பண்ணிக்கிறேன், ப்ரஷ்ஷால் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம பியூட்டி பிளெண்டரால் லைட்டாக டேப் பண்ணி எக்ஸஸ் ப்ராடக்ட்டை எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்த ஸ்டெப்பாக வந்து பார்த்திங்கன்னா கன்சீலர் வந்து LA ப்ரோகாலுக்குள்ள நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதில் வந்து கூல் டேனுங்கிற ஒரு ஷேடை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு என்னோடய அண்டர் ஐ, பிரிட்ஜ் ஆஃப் நோஸ், அப்புறம் வாய் சுற்றி கொஞ்சமாக ஃபோர்ஹெட்லேயும் நம்ம வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பியூட்டி பிளெண்டரில் நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த கன்சீலர் வந்து என்னோட கன்சீல் பண்ணி எடுத்துக்கிறேன். இன்கேஸ் எங்களுக்கு டார்க் சர்க்கிள் இந்த மாதிரி இஷ்யூகள் தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபுல்லாக வந்து பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அடுத்த ஸ்டெப் வந்து செட்டிங்ஸ் பவுடரால் நான் வந்து என்னோடய ஃபேஸை நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ எங்கெல்லாம் நம்ம கன்சீலர் யூஸ் பண்ணமோ அங்கே செட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து கான்டோர் பண்ணிக்க போகிறேன். ஸோ கான்டோர் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபெராரோசிங்கிற பேலட் எடுத்துருக்கிறேன். இதில் நான் காமிக்கிற இந்த 2 ஷேடை மிக்ஸ் பண்ணி நான் வந்து கான்டோர் பண்ணிக்கிறேன். எனக்கு கான்டோர் பண்ணுறது ரொம்பவே பர்சனலி பிடிக்கும். ஏன் அப்படின்னா என்னோடய ஃபேஸ் கொஞ்சம் இப்போ ஜப்பியாக பெருசாக இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த ஸ்டெப் வந்து ஆட் ஆன் பண்ணிக்கிட்டால் நம்ம ஃபேஸ் ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் அழகாக சூப்பராக காமிக்கும், என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால இந்த கான்டோர் ஸ்டெப்பை வந்து நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்ஜ் ஆஃப் நோஸில், அதாவது நோஸுக்கு 2 சைடும் நல்லா இந்த மாதிரி 2 கோடை போட்டு நல்லா அதை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அண்ட் அடுத்தது வந்து என்னோடய ஃபேவரட் ஸ்டெப்னா ப்ளஷ்ஷு. ஸோ ப்ளஷ்ஷு வந்து ரொம்பவே ஃபேஸை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிக்கும். ஸோ அதனால நான் வந்து கே பியூட்டிக்குள்ளே ப்ளஷ் எடுத்துக்கிறேன். இந்த பேலட் வந்து பார்த்திங்கன்னா மேட்டி ப்ளஷ், ஐ திங்க் இதுதான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு ஷேடு வந்து டவுட்டாக இருந்தால் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நல்ல ப்ளஷ்ஷை நான் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹைலைட்டருக்கு வந்து ரெவல்யூஷன் ப்ரோ பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு HD ஹைலைட்டர் சொல்லலாம். ஸோ இதுலேருந்து ஒரு ஷேடு எடுத்துகிட்டு நான் என்னோடய ஃபேஸை எல்லாமே எங்கெல்லாம் ஹைலைட் பண்ணுவோமோ அந்த ஏரியாலலாம் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் ஃபைனலி பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேஸை வந்து மேக்கப் எல்லாம் செட் பண்ணுறதுக்காக நான் ஃபிக்சிட் எடுத்துக்கிறேன். இது மேக்குள்ளது. ஸோ இதை எடுத்து என்னோடய ஃபேஸில் நல்லா ஸ்ப்ரே பண்ணி அது இந்த மாதிரி ஒரு ஃபேனை கொண்டு நான் ட்ரை பண்ணிக்கிறேன். அண்ட் இனி ஐ லுக் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு வந்து சுகர் பேலட் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல் இன் ஒன் பேலட் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஐ ஷேடோ, ப்ளஷ்ஷு அண்ட் ஹைலைட்டர், கான்டோர் எல்லாமே ஒரே பேலட்டில் இருக்குது. பட் நான் இன்றைக்கி அதுலேருந்து ஐ லுக் மட்டும் தான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு காமிச்சாலே அந்த ஷேட் எடுத்து என்னோடய க்ரீஸ் லைன் ஏரியாவில் நல்லாவே அப்ளை பண்ணிவிட்டு அதே மாதிரி என்னோடய லோவர் லைன்லேயும் நான் வந்து அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். அண்ட் அடுத்தது இப்போ காமிக்கிற இந்த ஒரு ஷிம்மரி ஷேட் எடுத்து என்னோடய ஐ லீட் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஐ லுக். ஈவன் இந்த பேலட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் வந்து உங்கள் ஐ லுக் க்ரியேட் பண்ணிக்கலாம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அண்ட் ரொம்பவே ப்ரிட்டியாக இருக்கும். அண்ட் அடுத்தது வந்து என்னோடய லேஷை வந்து கேர்ள் பண்ணிக்கிறேன். ஸோ நல்லாவே வந்து கேர்ள் பண்ணதுக்கு அப்புறமா பர்பிளில் இருக்கக்கூடிய ஜெல் லைனர். ஸோ இந்த ஜெல் லைனர் எடுத்து நான் என்னோடய ஐ லீடில், அதாவது இங்கெல்லாம் நம்ம லைனர் போடுவோம் இல்லையா, அந்த ஏரியாவில் லைட்டாக அப்ளை பண்ணுறேன். அண்ட் ரொம்ப ஷேப்பாக அப்ளை பண்ணல பாருங்கள், சும்மா அப்ளை பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பிளெண்டிங் ப்ரஷ்ஷால் லைட்டாக அதை நான் பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். லைக் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்க போகிறேன். ஏன்னா ரொம்ப ட்ராமாட்டிக்காக வேண்டாம், நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கும் அதுக்கு சூட் ஆகுது. அதனால நான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன். அண்ட் நல்ல ஸ்மூத்லி நைஸ்லி ஸோ பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப
ப்ரிட்டியாக இருக்குது ஐ லுக். அண்ட் ஃபேக் லேஷும் வச்சாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து மஸ்காரா பண்ணிக்க போகிறேன். அண்ட் மெப்ளின்குள்ளே தான். ஸோ மஸ்காராவும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் லோவர் லைன்லேயும் நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து கண்ணு கீழே காஜில் எதுவும் அப்ளை பண்ணல. ஜஸ்ட் நான் மஸ்காராவால் தான் நான் கொஞ்சம் அதனால் இன்டென்சிட்டி கூட்டி நல்லா எக்ஸ்ட்ராவே அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மஸ்காரா கொண்டு என்னோட ப்ரோ லைனையும் நல்லா வந்து டிஃபைன் பண்ணிக்கிறேன். சொல்லப்போனால் இது வந்து ஒரு ப்ரோ ஜெல்லாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நல்லா அதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா வாவ் சூப்பராக இருக்குல்ல ஐப்ரோ. அண்ட் இப்போ வந்து ஸ்பூலியால் லைட்டாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஸ்பூலியால் பிளெண்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட மேக்கப் எல்லாம் முடிஞ்சது. பட் ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது, லிப்ஸ்டிக். ஸோ லிப்ஸ்டிக் இன்றைக்கி ரெட் கலர் லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறேன். சுகரில் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக் தான் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ரையான் லிப்ஸ்டிக். ஷேடு வந்து கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாவ் ஃபைனலி இன்னொரு கார்னர் ஏரியா மட்டும் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் டடான் நம்ம மேக்கப் வந்து முடிச்சாச்சு. ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாலெஸ் ஸ்கின்னி மேக்கப் மாதிரி. அண்ட் ரொம்ப உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக காமிக்குது. ஸோ இந்த மேக்கப் வந்து கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸ் டைமில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா எனக்கு உங்கள் பிக்சர் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் டேக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ அவ்வளோதான் guys, இன்னைக்கு உள்ள வீடியோ. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye, டாடா, டேக் கேர், லவ் யூ ஆல், பை.